அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. ஓ என்னம்மா கோவமா எங்களை பாரம்மா, சிம்மரதம் ஏறிடம்மா, எங்க முன்னாலே வந்து நடமாடிடம்மா. தாயே திரிசூலி அங்காள மாறி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி பூமாரி வாடியம்மா. அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த வாரச்சவப்புல கண்ணம் பாரு. அம்மம்மா பூஞ்சிரிப்புல புல்லரிக்குதம்மா, அம்மா கண்ணில் தெரியுதே வீரதீபம், அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும். எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி लो हो गई तेरी लो हो गई तेरी लो हो गई तेरी वारे वारे वा दिल ले जा जाना घर आजा आजा आ जाना வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் நீ எனது கனவில் வரவே எழாமல் இருக்கிறேன் சுவாசம் உயிரை தொடவே விடாமல் பீடிக்கிறேன் அழகே நீயோர் பூகம்பம் தானா அருகே வந்தால் பூகம்பம் தானா வெண்ணிலவே தரையில் உதித்தாய் ஒரு சிரிப்பில் இதயம் பறித்தாய் மறுமுறை பார்த்தேன் என் இதயத்தை தொலைத்தேன் நானே ஓ நானே ஒரு முறை பார்த்தேன் விழிகளை தொலைத்தேன் மறுமுறை பார்த்தேன் என் இதயத்தை தொலைத்தேன் நானே ஓ யாரும் கேட்கும் போது உந்தன் பேரை நான் சொல்லுகின்றேன் எந்த நிழல் நானும் தேடி சென்றேன் பெண்ணே உந்தன் பின்னால் அது போக கண்டேன் கனவினை எரித்தாய் இது சரியா காதல் என்ன செல்லமான சித்திரவதையா நினைவுகள் கொடுத்தாய் அலையலையாய் ஈரமாக நனைந்தேன் நதிக்கரையாய் ஒரு முறை பார்த்தேன் விழிகளை தொலைத்தேன் ஒரு முகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ பயமறியாது இவன் தேசமோ இவன் விழிகள் குறிதானோ கண்ணசைவில் கவர்வானோ வலியறியாது இவன் தேகமோ ஒரு முகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ பயமறியாது இவன் தேசமோ இவன் விழிகள் குறி
ஜகிட 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 ரக ரக என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சான் நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான் நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான் நட்பால நம்ம நெஞ்ச தச்சான் நம் கண்ணில் நீர பொங்க வச்சான் எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. ஊரு சனம் தான் வாழ நல்ல காலம் வந்தாச்சு.
சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர் பல வேஷம் போடும் டாக்டர் பகல் வேஷம் அறியா டாக்டர் ஆண்கள் மனதை படித்த டாக்டர் பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர் இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா சொல்லில் கள்ளம் இல்லையோ யாரோ பெருவாழ் பிள்ளையோ மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம் ஸ்லேட்டில் பேரெழுதி பார்க்கலாம் கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம் முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம் பள்ளிக்கூட எப்ப மாமா மாமா ட்ரீட் என்ன மாமா மாமா ட்ரீட் நானும் என்ன மறக்க நீயும் விண்ணு போறக்க இந்த ட்ரீட் தானே ரூட் எப்ப மாமா மாமா ட்ரீட் என்ன மாமா மாமா ட்ரீட் செம்ம முடி எனக்கு பாஸ்வேர்டு உனக்கு தாரே இன்பம் எல்லாம் காட்டு ஜில்லாவோட ட்ரீட் எப்பவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சின் பாட்டு ஜானகி பாட்டு சிவாஜி ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட் காதலால் உருவாகி கட்டுண்டு கடமையில் ஈன்று தாளாட்டி பாலூட்டி அறிவு ஜீவியாய் வளர்த்து ஆளாக்கிய அன்புடனும் பாசமுடனும் பாதுகாத்து வளர்த்த அன்னையும் தந்தையும் பிள்ளை பேறு பெற்ற பாக்கியம் யாருக்கு வாய்க்கும்? அன்னை என்ற பேரும் தந்தை என்ற பெயரும் மாபெரும் பதவி அல்லவா? பாசத்திற்கு அடிமையாகி அன்புக்கு கட்டுண்டு காதலால் கொண்ட நட்புடன் உறவாடி நல்ல உள்ளங்களின் கருத்தோவியம்தான் பாசம் தந்த தீர்ப்பு. பாசம் தந்த தீர்ப்பு. பாசம் தந்த தீர்ப்பு. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு? உன்னை பெற்றதில் பெருமை கொள்ளுது நாடு. உலக நாயகனே அன்பார்ந்த பொதுமக்களே, சரித்திர புகழ் வாய்ந்த இந்த மதியம்பட்டி தண்ணில் 54வது ஆண்டாக கலைவாணி கலைமன்றம் வழங்கும் பாசம் தந்த தீர்ப்பு என்ற நாடக விழாவினை துவக்கி வைக்க அருமை திரு அண்ணர் எஸ்பி தாமோதரன் பிஏ பிஎல் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். நமது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு என் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தயவுசெய்து மேடை பேச்சாளர்கள் உடன் இருந்து உரையாற்றும் அன்பு வரவேற்புரையாளர் ஆகியோரை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்து வரவேற்புரை திரு எம்.கே. பழனிசாமி அவர்கள் ஆற்றுவார். எல்லோருக்கும் வணக்கம்.
நமது மதியம்பட்டி கலைவாணி கலைமன்றத்தின் 54வது ஆண்டு படைப்பாக பாசம் தந்த தீர்ப்பு என்னும் வாழ்வியல் நாடகத்தை துவக்கி வைப்பதற்கு அருமை அன்னார் தாமோதரன் அவர்களே, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, எனது ஏனைய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி இந்த விழாவினை சிறப்பிக்கும் பொருட்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து இது போடுறீங்களா? கொண்டாங்க. நாடக விழா துவங்க இருக்கின்றது. தொடர்ந்து வரவேற்புரை நிகழ்த்திய அருமை திரு தம்பி பழனிசாமி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்திவிட்டார். அடுத்து வாழ்த்துரை இங்கே ஏதாச்சும் பாருங்க தம்பி. நீங்கள் யாரும் வரலையா? மேடை என்றாலே கோரிக்கைகள் நிறைய இருக்கும். அந்த கோரிக்கைகளை இன்னும் ஒரு சிறு மணித்துளிகளில் நான் முன்மொழிய இருக்கின்றேன். தொடர்ந்து நமது ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் தலைவர் அவர்கள் திரு என் ரவிச்சந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இனிய இரவு வேளையில் கலைவாணி கலைமன்றத்தார் வழங்கும் 54வது ஆண்டின் படைப்பாக பாசந்தந்த தீர்ப்பு என்ற வாழ்வியல் நாடகத்தை சீரோன் சிறப்போடு ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தை நடத்த கொண்டு அரியப்பரிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய அதாவது 54ஆம் படைப்பாக நடக்க இருக்கின்ற பாசம் தந்த தீர்ப்பு என்கின்ற நாடகத்திற்கு சிறப்பு அழைப்பாளராகவும் நமது தலைவர் அன்னார் சுப்புராஜ் அன்னார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மற்ற சிறப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு அன்போடு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற நமது ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை உங்கள் சார்பாக அணிவிக்கிறேன். நமது கோரிக்கையை ஏற்று இந்த மேடைக்கு வந்திருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அடுத்து
வரவேற்புரை நிகழ்த்திய அருமை தம்பி திரு என் பழனிசாமி கே பழனிசாமி. அடுத்து அன்னார் எம்.கே. செங்கோடன் அவர்களுக்கு பழனிசாமி அவர்கள். பெரும் மதிப்புக்குரிய அன்னார் எம்.கே. செங்கோடன் அவர்களுக்கு கலைவாணி கலைமன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை அன்போடு அணிவிக்கிறேன். அடுத்து திரு லோகநாதன். வாங்க 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 இங்கே வாங்க. அந்த துண்டு கூட அந்த துண்டு இருக்கா? இன்னொன்று ஸ்பெஷல் துண்டு மைக்கு மேலே போட்டு. நீண்ட பலிகளுக்கிடையே நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கின்ற அரிமா திரு புள்ளியப்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை கலைவாணி மன்றத்தின் சார்பாக. அடுத்து திரு லோகநாதன் அவர்களுக்கு கே பழனிசாமி அவர்கள். அன்புமிகு பாசமுள்ள தம்பி லோகநாதன் அவர்களுக்கு கலைவாணி கலைமன்றத்தின் சார்பாக இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றேன். அடுத்து திரு கே முத்துசாமி அறங்காவலர் முத்துசாமி அவர்களுக்கு இந்த கலைவாணி கலைமன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை அன்போடு அணிவிக்கின்றேன். சண்முகம். அடுத்து திரு சண்முகம் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை கே பழனிசாமி அவர்கள் அணிவிப்பார். இந்த இனிய இரவு வேளையில் மதியம்பட்டி அருள்மிகு அம்பலாயம்மன் திருவிழாவை முன்னிட்டு கலைவாணி கலைமன்றம் வழங்கும் 54ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக பாசம் தந்த தீர்ப்பு என்னும் வாழ்வியல் நாடகத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நாடகத்தை நடத்திருக்கும் நாடக நண்பர்கள் அனைவருக்கும் நம்மிடையே இங்கே சிறப்பு கலந்து கொண்டு இந்த நாடகத்தை தூக்க இருக்கும் ராசிபுரம் ஆசிமஸ் தலைவரும் வெண்ணந்தூர் ஒன்றிய செயலாளர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கும் அரிமா கே புள்ளியப்பனார் அவர்களே, வரவேற்பு நிறுத்திய எம்.கே. பழனிசாமி அவர்களே, முன்னிலை வகிக்கும் எம்.எஸ். சுப்ராஜ் அவர்களே, திரு கே கிளார்க் ஆறுமுகம் அவர்களே, திரு லோகநாதன் அவர்களே, திரு முத்துசாமி அவர்களே, மேடையில் நடிகருக்கும் நாடக அன்பர்களே, இங்கே தெல்லாக வந்திருக்கும் பொதுமக்களே, அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடக மன்றமானது கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளாக சீரும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பல்வேறு காலகட்டங்களிலும் கடந்த காலங்களில் பெரியவர்களெல்லாம் சிறப்பாக நாடகத்தை நடத்தி இப்போதே இளையோருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள்லாம் வருங்காலங்களில்